வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மீண்டும் மீண்டும் அம்பையரை மிரட்டிய மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே vs மும்பை போட்டியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். அதாவது சிஎஸ்கே அணி பந்து வீசிய போது ஒய்டு தராத நிலையில் நான்காவது அம்பையரை சுற்றி வளைத்து மும்பை இந்தியன்ஸ் அணி பயிற்சியாளர்கள் மார்க் பவுச்சர் மற்றும் கிராண்ட் பிளார்ட் அவர்கள் சத்தம் போட்டு அழுத்தம் கொடுத்தார்கள். இந்த சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, 2024ஆம் ஆண்டுக்கான IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணி மோதிய 29வது லீக் போட்டியானது மும்பை வான்கேடா மைதானத்திலும் நடைபெற்று இருக்கு. இந்த இரு அணிகளுக்கும் 5 முறை கோப்பையை வென்ற அணிகள் என்பதால் போட்டிக்கு முன் இரு அணிகளும் பெரும் அழுத்தத்திலும் இருந்தது. இந்த போட்டியில டாஸை வென்ற மும்பை அணியானது பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 206 ரன்களையும் குவிச்சாங்க. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது சாசிங் செய்தது. 7 ஓவர்களில் 70 ரன்களை குவித்த மும்பை இந்தியன்ஸ் அணியானது வெற்றியை நோக்கி செல்வதாகவே அனைவரும் பார்த்தாங்க. ஆனால் 8வது ஓவரில் பதிரானா 2 விக்கெட்டுகளை எடுத்தார். அதன் பின் சரிவேசை சந்தித்து கடும் அழுத்தத்தில் இருந்த மும்பை அணியானது 14வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஹார்திக் பாண்டியா களத்துக்கு வந்தார். அப்போது 6 ஓவர்களில் 77 ரன்கள் தேவை என்ற நிலையும் இருந்தது. அப்போது சர்துல் தாகூர் வீசிய 15வது ஓவரில் ஒரு பந்தானது வைடாக சென்றது. ஆனால் ஹார்திக் பாண்டியா நகர்ந்து சென்று அந்த பந்தை அடிக்க முயன்றார். அப்போது பேட் ஆனது பந்துக்கு அருகே இருந்தது. இந்த நிலையில் தான் அதற்கு வைடு தரவில்லை அம்பையர். ஆனால் ஹார்திக் பாண்டியா ரிவ்யூ கேட்டார். அப்போது ரீப்ளேவில் பாண்டியா நகர்ந்து சென்றதும் அவரது பேட் பந்துக்கு மிக அருகே இருந்ததும் தெரிந்ததால் 3வது நடுவர் அதற்கு வைடு தர மறுத்தார். அப்போது வெளியே அமர்ந்து இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் பொல்லார்ட் கடும் கோபமடைந்தார். அவர் அங்கே இருந்த 4வது அம்பையரிடம் வைடு தராது குறித்து வாக்குவாதமும் செய்து உள்ளார். அப்போது அம்பையரை சுற்றி வளைத்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் மற்றும் பிற பயிற்சியாளர் குழுவினர் நின்று கொண்டு அழுத்தம் தந்தார்கள். பின்னர் திடீரென டைம் அவுட் கேட்டு களத்தில் இருந்த ஹார்திக் பாண்டியாவுடன் பேச முயன்ற பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் அவர்கள், ஆனால் டைம் அவுட் கேட்பதற்கான நேரம் முடிந்துவிட்டது என அவர்களை 4வது அம்பையர்களும் தடுத்தார்கள். ஆனால் அதனை கேட்காமல் அவர்கள் பவுண்டரியை தாண்டி சில அடி தூரம் சென்றார்கள். பின்னர் 4வது அம்பையர் கோபம் கொண்டு விதியை சுட்டிக்காட்டி கோபமாக பேசிய பின்னரே உள்ளே வந்தார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அம்பையரை மிரட்டிய காட்சிகள் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதனால் அம்பையர் விவகாரம் பெரிதாக வெடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த அம்பையர் விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.